பாண்டியன் சுரம் தீர்த்தப்படலம். ஹரிமந்திர பாண்டியனுக்கு பிறகு அவரது மகன் நெடுமாறன் மதுராபுரியை ஆட்சி செஞ்சார். அவர் சோழன் மகள் மங்கையர்க்கரசியை திருமணம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் மதுராபுரியில் சமணர்களுடைய ஊடுருவல் அதிகமாகி அரசரும் சமண மதத்தை பின்பற்ற தொடங்கிட்டார். அரசருடைய இந்த செயல் அரசிக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா திருநீரை பூசி இருந்தாலே தோஷம், அவங்கள பார்க்கக்கூடாதுன்னு சமணர்கள் சொல்லி வச்சாங்க. அரசியார் திருநீர் அணிந்து வரும்போதெல்லாம் அரசர் பார்த்துட்டு குளிக்க ஆரம்பித்தாங்க. இந்த செயலை கண்டு தினந்தோறும் தெய்வத்திட்ட, அதாவது சொக்கநாதர்கிட்ட வேண்டிப்பாங்க மங்கையர்க்கரசியார். இதுக்கெல்லாம் தீர்வு காண ஞானசம்பந்தர் வந்தால் தான் முடியும் அப்படின்னு நினச்சாங்க. மங்கையர்க்கரசியார் அந்த சமயத்தில் அமைச்சராக இருந்த சிவபக்தரான குலச்சிறையார்கிட்ட இந்த சம்பந்தமாக பேசுகிறாங்க. அப்போ அரசர்கிட்ட அனுமதி கேட்டு ஞானசம்பந்தரை அழைக்கிறதுக்காக போகிறாங்க. ஞானசம்பந்தரும் திருநாவுக்கரசரும் திருமறை காட்டில் உளவார பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போ பாண்டியனுடைய அந்த செயல்பாடெல்லாம் சொல்லி அவரை அழைச்சிட்டு வர்றாங்க. அப்போ தான் திருநாவுக்கரசர் சொல்கிறாரு, கோலும் சரியில்லை நாளும் சரியில்லை, உனக்கு ஏதாவது தேங்கு வரும், நீ போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ சிவபக்தராகிய நம்மை கோலும் நாளும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோளறு பதிகம்ங்கிற பதிகத்தை பாடிட்டு மதுராபுரிக்கு வராங்க. அவர் ஒரு மடத்தில் தங்க போகிறாருன்னு தெரிஞ்சு அவர் தங்கி இருக்கும்போது சமணர்கள் அந்த மடத்துக்கு தீ வைக்கிறாங்க. அந்த தீ வைக்க காரணம் அரசர் தான் அப்படின்னு நினச்சிட்டு இந்த தீயின் வெப்பமானது பாண்டியனை தாக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு பதிகம் பாடினோடனே அந்த தீயின் வெப்பமானது அரசரை போய் தாக்குது. அதனால அவர் ரொம்ப அவதியுற்றார். சமணர்கள்ட்ட இந்த நோயை தீர்க்கும்படி சொல்கிறாங்க. சமணர்கள் மயில் பேலினை கொண்டு வீசி விடுறாங்க, நீர் தெளிக்கிறாங்க, மந்திரம் சொல்கிறாங்க. எதுக்குமே அந்த நோய் கட்டுப்படவே இல்லை. அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் வந்தால் தான் இந்த நோய் தீரும்னு அரசியார் சொன்னதுனால மனம் இல்லாமல் வரவழைக்கிறாங்க. அரசர் சமணர்கள்ட்ட, எனது வலதுபுறத்தை நோயை நீ தீர்க்க வேண்டும், இடதுபுறத்தின் நோயை ஞானசம்பந்தர் தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதன்படி அவங்க என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க, தீரவே இல்லை. அதுக்கப்புறம் ஞானசம்பந்தர் தன் கையில் இருந்த திருநீர் எடுத்து தடவை போகிறாரு. இதெல்லாம் மாய நீர் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுறாங்க. அதனால திருமடப்பள்ளியில் இருந்த அடுப்பு சாம்பல் எடுத்துகிட்டு வர சொல்லி வெப்பு நோயை தணிக்க நினைக்கிறாரு. அப்போ ஒரு பதிகம் பாடி இடது பக்கத்தில் தடவி விடுறாங்க. அது நோய் தீர்ந்து போயிடுது. ஞானசம்பந்தர் திருநீற்று பதிகம் பாடி தேய்ச்சி விட்டதுனால இடது பக்கமும் வலது பக்கமும் ரெண்டு பக்கமுமே தீர்ந்து போகுது. அதோட கூன் விழுந்த முதுகும் நிமிர்ந்து அழகோட காணப்படுறாரு அரசர். அதனால சுந்தரபாண்டியன்கிற இன்னொரு பேரும் அவருக்கு உண்டு. தனது வெப்பு நோயை தீர்த்ததுனால அவரை பல்லக்கில் உட்கார வச்சு ஊர்வலமாக கொண்டு அவர் தங்கியிருந்த மடத்தில் சேர்த்துறாங்க. சேர்த்த பிறகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு போய் பொன்னும் பொருளும் ஆபரணங்களும் வழங்கி நிரந்தரமாக சைவ மதத்தை பின்பற்ற தொடங்கினார் அரசர். அதுக்கப்புறம் சமணர்களை ஊரை விட்டு விரட்டிட்டாரு.